شاكرا يا خالقي. அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தஅவா பணி என்பது ஒரு இபாதத். தஅவா பணி என்பது ஒரு இபாதத். அதே நேரத்தில் ஒரு சுன்னத்தான இபாதத் கிடையாது. இது ஃபர்தான ஒரு இபாதத்தாக இருக்கிறது. இந்த இபாதத்தை செய்கிற போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன. அந்த நன்மைகளில் பிரதானமாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து நல்லமல்கள் செய்து முஸ்லிம்களில் நானும் ஒருவன் என்று சொல்லுகிறவனை விட வார்த்தைகளால் சிறந்தவன் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். அல்லாஹ்வின் பால் மக்களை அழைக்கிறவன் மிக சிறந்தவன் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் அழைக்கும் போது அல்லாஹ்வுடைய பார்வையில் நாம் மிக சிறந்த மக்களாக மாறுகிறோம். இது தஅவா பணியினால் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையாகும். அதே போன்று இந்த பணி இன்று சிலர் நினைக்கிறார்கள், இந்த பணியை செய்வதற்கு நம்முடைய ஸ்டேட்டஸ் இடம் தர மாட்டாது, நாம் பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்கிறோம், நாம் உயர் பதவிகளிலே இருக்கிறோம், நாம் கௌரவமான மனிதர்களாக இருக்கிறோம், நாம் போய் எப்படி தாவா செய்வது என்று இன்று நிறைய பேர் நினைத்து ஒதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தாவா பணி என்பது சாதாரணமான மக்கள் செய்கிற ஒரு பணி அல்ல. இந்த பணி இந்த உலகத்தில் வந்த மிக சிறந்தவர்கள் செய்த பணியாகும். இந்த உலகத்தில் தாவா பணியில் முதலில் ஈடுபட்டவர்கள் யார்? நபிமார்கள், ரசூல்மார்கள். எனவே நபிமார்கள் ரசூல்மார்கள் செய்த ஒரு மகத்தான பணி இது. சாதாரணமான ஏழைகளும் அழுக்கான ஆடைகளை அணிந்து திரிகிறவர்களும் தங்களுடைய உடை சுத்தங்களை பேணாதவர்களும் அறிவு இல்லாதவர்களும் செய்கிற ஒரு பணி கிடையாது இது. இந்த பணி என்பது இந்த உலகத்திலே மிக சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வினால் அடையாளப்படுத்தப்பட்ட நபிமார் செய்த பணி, ரசூல்மார் செய்த பணி. எனவே இந்த பணியை நாம் சிம்பிளாக மதிப்பிடக்கூடாது. அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், குல் ஹாதிஹி சபீலி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இந்த வழி இருக்கிறதே இதுதான் நேரான வழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகிற அந்த வழியை பற்றி சொல்லுகிறான். நான் இருக்கிற இந்த வழி இருக்கிறதே இதுதான் நேரான வழி. அதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மனித்தபஅனி, இந்த வழியில் நானும் என்னை பின்பற்றுகிறவர்களும் அல்லாஹ்வின் பால் அழைத்துக் கொண்டே இருப்போம் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். இப்ப நபி இந்த பணியிலே ஈடுபடுகிறார். அதே போன்று நபியை பின்பற்றுகிற மக்களும் இந்த பணியிலே ஈடுபட வேண்டும். அப்ப இந்த பணி என்பது மிக மகத்தான ஒரு பணி, மிக சிறந்த ஒரு பணி, நபிமார்கள் செய்த ஒரு பணி என்பது இந்த பணியில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சமாகும். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பணியில் இருக்கிற நன்மையும் இது கொண்டிருக்கக்கூடிய ரகசியங்களையும் இந்த மக்கள் தெரிந்து கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த பணியிலே ஈடுபடுவதற்கு எல்லோரும் போட்டி போட்டுக் கொண்டு வருவார்கள். இந்த பணி ஒரு சாதாரணமான பணி அல்ல. இந்த பணியின் மூலம் ஒரு மனிதன் மிக இலகுவாக அதிக நன்மைகளை பெற்றுக் கொள்கிறான். உண்மையிலேயே நம்முடைய வெற்றிக்கான அடிப்படைகளில் ஒன்றுதான் மீசான் என்ற நம்முடைய தராசு நன்மைகளால் கதிக்க வேண்டும். ஃபமன் ஸகுலத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, யாருடைய மீசான் என்ற தராசு கனமாக எடை கூடியதாக இருக்கிறதோ அவர் அல்லாஹ் பொருந்திக் கொண்ட வாழ்க்கையில் இருப்பார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மீசான் என்ற அந்த தராசை எதன் மூலம் கதிக்க செய்வது? நன்மைகளை கொண்டு கதிக்க செய்ய வேண்டும். உண்மையிலேயே அல்லாஹ் நன்மைகளை பற்றி சொல்லும் போது ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையான விஷயங்களில் நீங்கள் முந்துங்கள் என்று சொல்கிறான். நன்மையான விஷயங்களில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு விரைந்து வாருங்கள் என்று சொல்கிறான். சஹாபா பெருமக்கள் நன்மையான விஷயங்களிலே போட்டி போட்டு விரைந்து கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் முறையிடுவார்கள். நன்மைகள் செய்ய ஏனையோர் அதிகமாக நன்மைகள் செய்வதை பார்த்துவிட்டு அதற்காக வேண்டி தங்களுடைய வருத்தத்தை, கவலையை, ஆதங்கத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் சொல்லுவார்கள். ஏழை சஹாபாக்கள் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் போய் சொல்லுகிறார்கள், ذهب اهل الدثور بالأجور يا رسول الله, அல்லாஹ்வுடைய தூதரே
பணக்காரர்கள், செல்வந்தர்கள் நிறைய நன்மைகளை கொள்ளையடித்துக் கொண்டு செல்கிறார்கள். யுசல்லூன கமா நுசல்லி, நாங்கள் தொழுவது போன்று அவர்கள் தொழுகிறார்கள். வயசூமூன கமா நசூம், நாங்கள் நோன்பு நோட்பது போன்று நோன்பு நோட்கிறார்கள். ஆனால் வயத்தஸத்தகூன பிஃபுதூலி அம்வாலிஹிம், அவர்களிடம் இருக்கிற மேலதிகமான சொத்துக்களை வைத்து அவர்கள் தர்மம் செய்கிறார்கள். எங்களுக்கு தொழுகை நோன்பு மாத்திரம்தான் இருக்கிறது, அவர்களிடத்தில் சொத்துக்கள் இருப்பதால் இன்னும் அதிகமாக அவர்கள் நன்மை செய்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவர்கள் முறையிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய வழியை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இங்கே நாம் பார்க்க வேண்டியது என்னவென்று கேட்டால், நன்மைகள் செய்வதில் அவ்வளவு போட்டி அவர்களிடத்தில் இருந்தது. ஏனென்றால் மீசான் என்ற தராசு கதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. உண்மையிலே நம்மிடம் அப்படி போட்டி இருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பாலும் கிடையாது. ஜாஹிலியத்திலே போட்டி போடுவோம், பாவமான விஷயங்களிலே போட்டி போடுவோம், ஹராமான விஷயங்களிலே போட்டி போடுவோம், நன்மையான விஷயங்களில் நம்மிடத்திலே போட்டி கிடையாது. இப்படி இருக்கிற நமக்கு நம்முடைய மீசான் என்ற தராசில் நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்குரிய மிக சிறந்த ஒரு வழியாகத்தான் இந்த தஅவா பணி இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபவல்லாஹி லஅன் யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருல் லக மின் ஹும்ரின் நஅம். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், உன் மூலம் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத் கிடைத்து விட்டால், ஒரு மனிதனுக்கு ஹிதாயத் கிடைப்பதற்கு நீ காரணமாக அமைந்து விட்டால் பல சிவப்பு ஒட்டகங்கள் உனக்கு இருப்பதை விட அது சிறந்தது என்று சொல்கிறார்கள். சிவப்பு ஒட்டகம் என்றால் ஜாஹிலிய காலத்தில் யாரிடத்திலே சிவப்பு ஒட்டகம் இருக்கிறதோ அவர் மிகப்பெரிய ஒரு கௌரவ மனிதராக அந்த சமுதாயத்திலே பார்க்கப்பட்டார். அதை விட சிறந்தவராக நீ கருதப்படுவீர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மன் தல்ல அலா ஹுதா, யார் ஒருவர் ஒரு நேரான விஷயத்திற்கு வழிகாட்டுகிறாரோ அவருக்கு அந்த வழிகாட்டிய நன்மை கிடைக்கும். அதே நேரத்தில் யார் அந்த வழியை ஏற்றுக்கொண்டு அதை செய்கிறாரோ அவருக்கு கிடைக்கிற நன்மையும் இவருக்கு அப்படியே கிடைக்கும், எந்த குறைபாடும் இல்லாமல் அப்படியே கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உதாரணமாக ஒருவர் ஒரு நண்பரை அழைத்து அவரிடம் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு நாளைக்கு ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் 12 ரக்காத் சுன்னத்து தொழுது வருவீர்களாக இருந்தால் உங்களுக்கு சுவர்க்கத்திலே ஒரு வீடு கட்டப்படும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். உடனே அந்த சகோதரர் அப்படியா என்று கேட்டு அந்த தொழுகையினுடைய ரக்காத்துகளை எல்லாம் இவரிடமிருந்து அறிந்து தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறார். இப்போது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு வீடு கட்டப்படும். அதே நேரத்தில் அதன் காரணமாக அதை சொல்லிக் கொடுத்தவருக்கும் ஒரு வீடு கட்டப்படும். இப்படி ஒவ்வொரு நன்மையும், நீங்கள் ஃபர்லான தொழுகையை சொன்னால், ஜக்காத்து கொடுக்க சொன்னால், தான தர்மம் செய்ய சொன்னால், சில திக்ருகளை கற்றுக் கொடுத்தால், சில துஆக்களை கற்றுக் கொடுத்தால் அவர்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் எல்லாம் உங்களுக்கும் வந்து கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் உலகத்திற்கும் அவனுக்கும் இடையில் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடுகிறது. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் உலகத்திற்கும் அவனுக்கும் இடையில் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது 3 வழிகளில் தவிர. அந்த 3 வழிகளில் ஒன்று இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயன் தரக்கூடிய கல்வியை அவன் விட்டு சென்றிருந்தால் அதன் மூலம் அவனுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும். நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன், நீங்கள் இதை கற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள், அதை எடுத்து அவர்கள் அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்படி ஜெனரேஷனாக நாம் கற்றுத்தந்த அந்த கல்வி போய்கொண்டே இருக்கிறது என்றால் நான் மௌத்தான பிறகும் அந்த நன்மை எனக்கு வந்து கொண்டே இருக்கும். உண்மையிலே இந்த ரகசியம் தாவாவில் இருப்பதை இந்த மக்கள் சரியாக புரிந்து கொள்வார்களாக இருந்தால் நிச்சயமாக தாவாவில் ஈடுபடுவதற்கு போட்டி போடுவார்கள். இதிலே சில நேரங்களில் நீங்கள் கற்றுக் கொடுக்காமல் கற்றுக் கொடுக்கிற ஒருவரிடத்திலே நீங்கள் கொண்டு போய் அவரை விட்டு அவரிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டாலும் இதே நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இப்போது சில நேரங்களிலே நம்முடைய இவ்வாறான நிகழ்ச்சிகள், அதே போன்று தர்பியா நிகழ்ச்சிகள், மாநாடுகள் நடைபெறும். இந்த மாநாடுகளுக்கான அழைப்புகளை உங்களுடைய வீடுகளிலே அல்லது நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்களிலே அல்லது உங்களுடைய தெரிந்த நண்பர்களிடத்திலே நீங்கள் போய் சொல்லி அவர்களையும் இங்கே நீங்கள் அழைத்து வருவீர்களாக இருந்தால் இந்த மாநாட்டின் மூலம், இந்த வகுப்பின் மூலம், இந்த தர்பியா நிகழ்ச்சியின் மூலம்
எந்த விஷயத்தை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்களோ அதில் அவர்களுக்கு கிடைக்கிற நன்மை